தமிழகத்தில் நடைபெறவுள்ள இஸ்ரேலிய திரைப்பட விழாவை அரசு தடை செய்ய வேண்டும். திருச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது கோரிக்கை. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் திருச்சி பாலக்கரை ரவுண்டனா பகுதியில் மாவட்ட தலைவர் முகமது ராஜா மற்றும் மாநகராட்சி உறுப்பினரும் மாவட்ட தலைவர் பைஸ் அகமது ஆகியோர் தலைமையில் பாலிஸ்தீனத்தின் மீதான தாக்குதலை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன உரையை மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது வழங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில, மாவட்ட நிர்வாகிகள், பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தின் போது இஸ்ரேல் தாக்குதலுக்கு எதிராகவும் கண்டித்தும் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது, உலக நாடுகள் பாலஸ்தீனத்தின் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்தி நியாயம் வழங்க வலியுறுத்தி பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நேரத்தில் தமிழகத்தில் இஸ்ரேலிய திரைப்பட விழா நடைபெற உள்ளது. இது வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாகும். எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக அந்த திரைப்பட விழாவை தடை செய்ய வேண்டும். இஸ்ரேல் உடனான வர்த்தக ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றோம். இந்தியா இந்த விஷயத்தில் அமைதி காக்காமல் அநீதிக்கு எதிராக இந்திய பிரதமர் பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்ப வேண்டும் என தெரிவித்தார். பாலஸ்தீன மண்ணில் அப்பாவி மக்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. அங்கே குழந்தைகள் சிதைக்கப்படுவதும் அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்படுவதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நிவாரண முகாம்கள்லாம் கூட தரைமட்டமாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான நிலை இன்றைக்கு அங்கே நிகழ்ந்திருக்கிறது. உணவில்லாமல், நிவாரண பொருட்கள் இல்லாமல் பல்லாயிரம் குழந்தைகள் மரணமடையக்கூடிய ஒரு ஆபத்து இன்றைக்கு நம் கண் முன்னால் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் பாலஸ்தீனத்தில் மனித உரிமைகள் இன்றைக்கு சிதைக்கப்படக்கூடிய நிலையில் இதற்கு எதிராக உலக சமூகம் ஒன்று திரண்டு குரல் எழுப்ப வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். எனவே உலக நாடுகளே, பாலஸ்தீன மக்களினுடைய அந்த மிக மோசமான அந்த மக்கள் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்துங்கள், அவர்களுக்கு நியாயம் வழங்குங்கள் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினோம். இன்றைய தினம் திருச்சியில் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. மிக முக்கியமாக இன்றைக்கு வேதனை மிகுந்த இந்த நேரத்தில் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதை போன்று தமிழ்நாட்டில் அரசு இசைக்கல்லூரியில் இஸ்ரேலினுடைய சியோனிச தத்துவத்தை திரைப்படமாக எடுத்த திரைப்பட விழாவில் வெளியிடுவதற்கான ஒரு நிகழ்ச்சி வரக்கூடிய 29, 30, 31 நடைபெறவிருக்கிறது என்பது மிகப்பெரிய வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. தமிழ்நாடு அரசு அந்த திரைப்பட விழாவை, இஸ்ரேலிய திரைப்பட விழாவை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். தமிழ்நாடு அரசு இஸ்ரேலுடனான வர்த்தக ஒப்பந்தங்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இந்தியா இந்த விஷயத்தில் அமைதி காக்காமல் இந்தியாவுடைய பிரதமர் இந்த அக்கிரமத்திற்கு எதிராக, அநீதிகளுக்கு எதிராக அந்த பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். ஜூன் மாதம் மதுரையில் முருகப்பெருமானுக்கு மாநாடு நடத்துகிறாங்க இந்து மக்கள்லாம் சேர்ந்து, எப்படி பார்க்குறீங்க? அந்த மாநாடு இந்து மக்களினுடைய மாநாடாக இருக்குமேயானால் எல்லா மக்களுக்கும் இந்த நாட்டில் மாநாடு நடத்த உரிமைகளை பேச உரிமைகள் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு மக்களுக்கு எதிராக, இன்னொரு சமூக மக்களுக்கு எதிராக வெறுப்பை கக்குவதற்காக நல்லிணக்க மண்ணான இந்த திராவிட மண்ணில், தமிழ் தேசத்தில் ஒரு கபலீகரத்தை, ஒரு அக்கிரமத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லது ஒரு அமளிக்காடை உருவாக்குவதற்காக இது போன்ற மாநாடுகள் நடத்தப்படுமே. ஆனால் தமிழ்நாடு அரசு அதை கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கு, தமிழக முதல்வருக்கு இது குறித்து வலியுறுத்தப்படுமா? இந்த போர் சம்பந்தமா பிரதமருக்கு ஒரு கடிதம் இருக்கு. நிச்சயமாக தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இஸ்ரேலிய திரைப்பட விழாவை நடத்தக்கூடாது,
அதை தமிழ்நாடு அரசு தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். தமிழ்நாடு அரசு அதே போன்று இஸ்ரேலுடனான எந்த வர்த்தக ரீதியான உறவையும் தமிழ்நாட்டில் நிகழ்த்தக்கூடாது, அந்த வர்த்தக உறவுகளை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற வர்த்தக ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் முன்வைக்கின்றோம். தமிழக முதல்வருக்கு இது குறித்து ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா?